எடப்பாடிக்கு ஸ்டாலின் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காரு. எதுக்குன்னா, அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா இருமொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அழுத்தத்தை கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மும்மொழி திட்டத்தை எதிர்த்து பேசுங்கள் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னது மாதிரியே அப்படியே ரிமோட் பொம்மை மாதிரி அங்கே அமித்ஷாட்ட போய் எடப்பாடி இருமொழி திட்டத்துக்குத்தான் எங்களது ஆதரவு, மும்மொழி திட்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டதா செய்தி வந்தது. நான் கூட நம்பலை, என்ன ஸ்டாலின் சொன்னதை அப்படியே போய் பேசுவாரான்னு. இப்போ ஸ்டாலினே நன்றி தெரிவிச்சிட்டார். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன், இருமொழி கொள்கையை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்று நிருபரத்தில் சொல்லியிருக்கிறார். சென்னையில் வந்து இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடியே இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? எடப்பாடி உள்ளே போய் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டினது உறுதி. இருமொழி திட்டத்துக்கு எடப்பாடி ஆதரவு கொடுத்துட்டார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, 65களில் இருந்த சூழ்நிலை வேறு, அதற்கு இடையில் ஈவன் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இருந்த சூழ்நிலையில் வேறு. இன்றைக்கி தொழில்நுட்பம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு வேண்டியதை கற்றுக்கொள்ளணும். இதே இதில் 10+2 இதில் +2 பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஃப்ரெஞ்செல்லாம் எடுத்து படிப்பாங்க மற்றதில் இருக்கிறவங்க. அப்போல்லாம் அந்த திருட்டு கூட்டம் வாயை திறக்கலை. இன்றைக்கி வந்துக்கிட்டு இந்த அளவுக்கு நாகரிகம் பெரிய அளவு உயர்ந்ததுக்கப்புறம், வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெரிய அளவு பெருகினதுக்கப்புறமும் மழையபடி அந்த இருமொழி திட்டம்னு நாட்டை குட்டிச்சுவராக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன். அதாவது இந்தி திணிப்பை எதிருங்கள், ஆனால் இந்தி படிப்பதை எதிர்க்காதீர்கள். அதாவது புதிய கல்வி திட்டத்தில் இந்தியை படிக்கலாம்னு தான் சொல்கிறாங்க, படிக்க வேண்டும்னு சொல்லலை. படிக்கிற மாணவர்களுக்கு இடையூறாக நிற்காதீங்க. அரசு பள்ளிகளையும் கொண்டு வாங்க, அவங்க விருப்பப்படி படிக்கட்டும். படிக்காத கூட்டம் எல்லாமே படிக்காத கூட்டம். எடப்பாடியும் படிக்காத ஆள், ஸ்டாலினும் படிக்காத ஆள். என்ன படிக்காத ஆளுன்னு சொல்லிங்க? 2 பேரும் பிஎஸ்சி போட்டிருக்காங்கன்னா அந்த கதையே வேறு. எடப்பாடி பிஎஸ்சி கதையும் வேறு, ஸ்டாலின் பிஏ கதையும் வேறு. ஆக இவர்கள்லாம் படிக்காதவங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய படித்தது தெரியலை. அவங்க கையில் தான் ஆட்சி போகுது, பதவி போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இது எல்லாத்தையும் விட நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்டாலின் சொன்னோன்னு எடப்பாடி கேட்குறாரு பாருங்க. இவர் சொன்னது அப்படியே உள்ளே போய் ஒப்பிக்கிறாரு பாருங்க. இவர் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறாரு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? 2 பேரும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க. இருமொழி திட்டம்னு சொல்லி மக்களை படிக்க விடாமல், வேறு மொழிகளை படிக்க விடாமல் 2 பேரும் கூட்டு சதி பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம். ஏன்னா இந்த சமாதி வரும்போதே நான் சொன்னேன் எல்லாட்டையும், அதிமுக தொண்டர்கள்ட்ட, எடப்பாடி மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்காரு. கருணாநிதிக்கெல்லாம் அப்படி ஒரு சமாதிக்கு அவர் தகுதி படைத்தவரா? யோசிங்க. நல்ல மனிதர்களாக இருந்தால் வச்சுட்டு போங்க. ஒரு காமராஜுக்கு வச்சுட்டிங்கன்னா பேச மாட்டோமே. பெரிய மனிதர் நல்ல ஒரு கக்கனுக்கு வச்சுருந்தா நாங்கள் பேச மாட்டோமே. நல்ல மனிதர்கள், எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மனிதர்கள், ஆட்சியில் இருக்கும்போது நேர்மையையும் தூய்மையும் கடைபிடித்தவர்கள்னு சொல்லி எல்லாரையும் நம்ம பாராட்டியிருப்போமே. அப்படி ஆட்களுக்கெல்லாம் கிடைக்காத சமாதி, ஊழலையே மூலதனமாக வைத்து தமிழ்நாடு ஆட்சியவே கெடுத்த, தமிழ்நாட்டு வரலாற்றையே அரசியல் வரலாற்றையே கெடுத்த ஒரு மனிதருக்கு சமாதி வரும்போது அதுக்கு எடப்பாடி துணை போனார்ல. அதை யோசிங்க. இதே ஸ்டாலின் இருந்திருந்தால், ஆட்சியில் இருந்திருந்தால் ஜெயலலிதாவுக்கு சமாதி கொடுத்துருப்பாரா? அப்போ எடப்பாடி பச்சை துரோகம் செய்தாருன்னு நான் அன்னைக்கு 2017 பேசியிருக்கேன். வீடியோ எடுத்து பாருங்கள். பச்சை துரோகம் செய்த எடப்பாடி அப்படின்னு. அப்போல்லாம் நம்மளை வியூஸ் போகாது. ஆரம்ப கட்டம், யூடியூப் ஆரம்பித்த கட்டம் அது என்ன, நம்ம கொரோனா வேறு வந்துருச்சு. அதனால் அந்த ஒரு கிட்டத்தட்ட 2021 அப்புறம் தான் நம்ம இப்போ சேனல்லாம் வீடியோ அதிகம் போகுது. அப்போ பேசியிருக்கேன் நான். இதில் 2 பேரும் கூட்டுச்சதி அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி அந்த கூட்டுச்சதி இன்னும் 2 பேர்கிட்ட இருக்கு பாருங்க. இவர் நன்றி சொல்கிறாரு, இவர் விஷயத்தை அவர் பேசுகிறாரு. கல்விக்கான தொகையை மத்திய அரசு கொடுக்கணுங்கிறாரு. ஸ்டாலின் பேச வேண்டியதை எடப்பாடி பேசுகிறார். ஆக இப்போ நன்றி சொல்லிட்டார். அதுக்கடுத்தது இன்னொரு வக்ஃபோர்டு. இந்த வக்ஃபோர்டு இதில் சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அதை இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பல பேரே எதிர்த்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதன் அடிப்படையில் வக்ஃபோர்டுக்குன்னு சொல்லி தனி சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. இதில் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய குறைகளை களையக்கூடியது. இது என்ன பண்ணுறாரு ஸ்டாலின்? தமிழ்நாடு அசம்பிளி ஓட்டுக்காக, வேறு எதுக்கும் இல்லை, நாட்டு நலனெல்லாம்
அவருக்கு அவங்க அப்பாவுக்கு ரெண்டும் ஒரே ஜீன். ஓட்டை பற்றி தான் கவலை அவங்களுக்கு. அப்போ வக்ஃபோர்டு வந்து சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிற மசோதாவை கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின். மத்திய அரசாங்கம் கொண்டு வர சட்டத்தை இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. தூக்கி கழிச்சு கொப்பையில் போடுவாங்க. தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தை எடப்பாடி ஆதரிக்கிறார். பிஜேபி எதுக்குறாங்க. 2 பேரும் என்டிஏன்னு இப்போ தானே போய் பேசிட்டு வந்தீங்க. 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தீங்கன்னா கொள்கை முடிவுகளும் ஒன்றா தானே இருக்கணும். நீங்கள் எடப்பாடி வந்து நீங்கள் அந்த சட்டசபை தீர்மானத்தை பிஜேபி எதிர்த்த மாதிரி நீங்கள் எதிர்க்கணும்ல. ஏன்னா எல்லாம் கூட்டமாக போய் பார்த்துட்டு வந்தீங்களே, கூட்டணி சேர போகிறீங்களே. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டாலினுக்கு ஆதரவாகத்தான் எடப்பாடி இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கார். அப்போ பச்சை துரோகம் தானே. அதனால் இந்த தீர்மானத்தை எடப்பாடி ஆதரிச்சிருக்கார். ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்தை ஸ்டாலின் அதுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறார். இருமொழி கொள்கையை வந்து இவர்கிட்ட அமித்ஷாட்ட பேசுனதுக்கும் நன்றி, அழுத்தம் கொடுத்ததற்கும் நன்றி, வக்ஃபோர்டு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்தது நன்றி. பேசாமல் எடப்பாடி ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் சேர்ந்துருங்க, டிஎம்கேல போய் சேர்ந்துருங்க. ஸ்டாலின்கிட்ட சொல்லி ஒரு மந்திரி வாங்கிட்டு போயிடுங்க. அதை போய் எதற்கு நீங்கள் வந்து ஆதரிச்சிருத்தீர்கள்ங்கிறது தான் எங்களுடைய